கோவை போத்தனூர் செட்டிப்பாளையம் சாலையில் அமைந்துள்ள பிளாஸ்டிக் கழிவு குடோனில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து அப்பகுதி மக்களை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியது. தீ விபத்தால் எழுந்த கரும்புகை மூட்டம் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வானமே இருண்டது போல் காட்சியளித்தது. கோவை ஈச்சனாரி வடவநகர் பகுதியைச் சேர்ந்த சஃபருல்லா என்பவருக்கு சொந்தமான இந்த பிளாஸ்டிக் கழிவு குடோன் போத்தனூர் அடுத்த செட்டிப்பாளையம் சாலையில் செயல்பட்டு வருகிறது. இங்கு டன் கணக்கில் பழைய பிளாஸ்டிக் கழிவுகள் சேகரித்து வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் பிற்பகல் நேரத்தில் குடோனில் திடீரென தீப்பிடித்து பிளாஸ்டிக் பொருட்கள் அதிக அளவில் இருந்ததால் தீ மிக வேகமாக பரவி குடோன் முழுவதும் எரியத் தொடங்கியது. பிளாஸ்டிக் எரிந்ததால் ஏற்பட்ட நச்சுத்தன்மை கொண்ட கரும்புகை அந்த பகுதியை முழுமையாக சூழ்ந்தது. இதனால் அப்பகுதி வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சுவாசிக்க முடியாமல் திணறினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோவை தெற்கு தீயணைப்பு துறையினர் மற்றும் செட்டிப்பாளையம் போலீசார் தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தண்ணீர் பீச்சி அடித்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் தீயின் வேகம் குறையாததால் தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் கடும் போராட்டம் நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. சுமார் 4 மணி நேரம் நடைபெற்ற தீவிர முயற்சிக்கு பிறகு தீ மேலும் பரவாமல் முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இந்த தீ விபத்து தொடர்பாக செட்டிப்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.